வணக்கம். நெருங்கி பழகிய நண்பராக முன்பு இருந்த ஒருவர் தற்போது பிரிந்து போய்விட்டார். பிரிந்து போனவர் சும்மா இல்லை, நமக்கு துன்பங்களை செய்து கொண்டிருக்கிறார், தொல்லை தந்து கொண்டிருக்கிறார், துயரங்களை தருகிறார். சாதாரண துன்பம் அல்ல, நம்மை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நம்மை ஒழித்து முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம். அல்லது நம்மோடு நெருங்கி பழகிய நண்பர் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ, அவர் அறிந்தோ அறியாமலோ நமக்கு மிகவும் கேடு தரக்கூடிய ஒரு செயலை செய்துவிட்டார். எப்படி வேண்டுமானாலும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். பழகி கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர் ஒருவர் தெரியாமல் செய்த பெருங்கேடாக இருக்கட்டும், அல்லது முன்பொரு காலத்தில் நம்மிடம் நண்பராக பழகி தற்போது நம்மை விட்டு விலகிச் சென்று பகைவராக மாறி நம்முடைய வாழ்க்கையை அழித்து ஒழித்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்யக்கூடிய அடாத செயல்களாக இருக்கட்டும். அப்படி எதை செய்தாலும் சரி, உண்மையான அன்பினை மட்டுமே அடித்தளமாக கொண்டு வேறெதையும் எதிர்பார்க்காமல், பதில் உதவி எதுவும் வருமா, இவரோடு நட்பு கொண்டால் நமக்கு லாபம் கிடைக்குமா என்ற எண்ணமெல்லாம் ஏதும் இல்லாமல், அன்பு என்ற ஒன்றினை மட்டுமே அடித்தளமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு நண்பராக விளங்கியவர் அத்தகைய பெருங்கேடு செய்தவரையும் மன்னித்து விடுவார். அவர் செய்த குற்றங்களை மறந்து விடுவார். அவரோடு எப்போதும் அன்பாகவே இருக்க நினைப்பார். பழைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் இந்த கருத்தினை கூறுகின்றார். அழிவந்த செய்யினும் அன்பு அறார், அன்பின் வழிவந்த கேண்மையவர். நன்றி, வணக்கம்.